அனைவருக்கும் வணக்கம். ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து நமக்கு ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்திருக்குது. ஸோ டோட்டல் வேக்கன்சி அப்படிங்கிறது 2000+ வேக்கன்சிஸ். ஸோ இந்த வேக்கன்சியில் என்னென்ன வேக்கன்சிஸ் இருக்குது, ஸோ அதில் என்னென்னலாம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் அப்படின்னு இதுக்கு பேர் இருந்தாலும் இது மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு மட்டும் கிடையாது. ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் லெவல் கோர்ட்ஸில் இருக்கக்கூடிய வேக்கன்சிக்கும் மெட்ராஸ் ஹைகோர்ட் தான் ஃபில் பண்ணுறாங்க. ஸோ அதனால் பாருங்கள், அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய வெப்சைட்டில் போய் தான் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் போனீங்கனாலும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் தான் கேட்கும். ஸோ உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் என்ன வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நம்ம அப்ளை பண்ணலாம். சார், நான் நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் ஒரு டிஸ்ட்ரிக்ட், நான் இன்னொரு டிஸ்ட்ரிக்டில் நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஏன் அப்படி அப்ளை பண்ணணும்? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சென்னை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சென்னையில் இப்போ எக்ஸாமினருங்கிற போஸ்ட்டு இல்லை, பட் மதுரையில் எக்ஸாமினர் அப்படிங்கிற போஸ்ட் இருக்குன்னா நீங்கள் மதுரையில் போய் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதனால் டிஸ்ட்ரிக்டை சூஸ் பண்ணி தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ முதல்ல அதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதில் ஒவ்வொரு எக்ஸாமும் என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் உள்ளே இருக்குது. ஸோ முதல்ல எக்ஸாமினர், அடுத்தது ரீடர், அடுத்தது சீனியர் பேலீஃப், அடுத்தது ஜூனியர் பேலீஃப் அண்ட் ப்ராசஸ் சர்வர், அடுத்தது ப்ராசஸ் ரைட்டர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர். இது எல்லாத்தையும் கேட்டகரி ஏ அப்படிங்கிறதுல வச்சுருக்கிறாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய டோட்டல் வேக்கன்சியை தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அந்தந்த டெசிக்னேஷனுக்கு அதோடைய ஸ்கேல் பேயே இவ்வளோ கொடுத்துருக்குறாங்க. ரைட். இந்த ஏங்கிற காலத்தில் இருக்கக்கூடியதுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன? சார், எஸ்எஸ்எல்சி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ அது நீங்கள் பாஸ் ஆகிருக்கணும். சரிங்களா? பாஸ் ஆகிட்டு ஹையர் செகண்டரி படிக்கிறதுக்கு எலிஜிபிளாக இருந்திருக்கும். அதாவது எஸ்எஸ்எல்சி பாஸ் ஆகிருந்தால் போதும். ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம் எப்படி இருக்கும்? தமிழ் எலிஜிபிலிட்டியில் உங்களுக்கு 50 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதில் 20 கொஸ்டினாவது கரெக்டாக ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து 120 கேள்விகள் கேட்பாங்க. ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு நமக்கு தெரியும், தமிழில் மட்டும்தான் இருக்கும். ஜிஎஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ மொத்தமாக இந்த 50 இந்த 120 டோட்டலாக 170 கொஸ்டின், 170 மார்க் ஆயிடுச்சு. அடுத்தது வைவால 30 மார்க். ஸோ டோட்டலாக 200 மார்க். ஸோ இந்த 200 மார்க் அடிப்படையில் தான் இதில் கேட்டகிரி ஏல இருக்கக்கூடிய எக்ஸாமினர்லேருந்து ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் அப்படிங்கிற இந்த காலம் 6 வரைய இருக்கக்கூடிய போஸ்டோடைய ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம் அப்படிங்கிறது இதுதான். ஸோ இந்த சிலபஸ் அப்படிங்கிறது காமன் ஜிஎஸ் சிலபஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி ஸ்டாண்டர்ட் 8th வரைய 10th வரைய அப்படின்னு அந்தந்த கேட்டகிரிக்கு ஏற்றது போல் மாற்றிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு 10th வரைய இருக்கக்கூடியது. ஸோ இதுதான் கேட்டகிரி ஏல இருக்கக்கூடியது. ஸோ அடுத்தது கேட்டகிரி பிக்கு வருவோம். ஸோ கேட்டகிரி பியில் ஓட்டுநர், டிரைவர் அப்படிங்கிற கான்செப்ட் அந்த எக்ஸாம்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த டிரைவர் எக்ஸாமுக்கு கேட்டகிரி பியில் இருக்கக்கூடிய டிரைவருக்கு நீங்கள் 8th பாஸ் ஆகிருக்கணும். 8th பாஸ் ஆகிருக்கணும். அடுத்தது என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கணும்? ஸோ லைட் வெயிட் மோட்டார் வெஹிக்கிள்ஸ் அதை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு உங்கள்கிட்ட லைசன்ஸ் இருக்கணும். அப்படி இருந்தாலும் பெரும்பாலும் ஹெவி வச்சு தான் நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் லைட் வெயிட் லைசன்ஸ் இருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ரைட். ஸோ உங்களுக்கு என்ன எக்ஸாம் பேட்டர்னில் எடுப்பாங்க? ஸோ இந்த டிரைவர் அப்படிங்கிற இந்த போஸ்ட்டுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டியிலேருந்து 50 கேள்விகள் கேட்பாங்க. அதில் நம்ம 20 கேள்விகள் சரியாக ஆன்சர் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் ஜிஎஸ்லேருந்து 50 கேள்விகள் கேட்பாங்க. ஸோ இந்த 70 கேள்விக்கு 2 மணி நேரம். ஸோ இங்கே இருக்கிற இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி 50, ஜிஎஸ் 120க்கு 3 மணி நேரம். சரிங்களா? ஸோ டிரைவர் அப்படிங்கிற இந்த போஸ்ட்டுக்கு 70 கொஸ்டின்ஸ் தான். ஸோ 70 மார்க் தான். ஸோ அதை 2 ஹவர்ஸில் எழுதி முடிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் அப்படிங்கிறது வைக்கிறாங்க. சரிங்களா? ஸ்கில் டெஸ்ட்டில் 70. சரிங்களா? அதுக்கப்புறம் வைவா ஹவர்ஸ் இருக்குது. ஸோ வைவா ஹவர்ஸில் 30 இன்டர்வியூ. ஸோ இந்த மார்க் பேசிஸில் தான் ஸோ இவங்களை ஸ்கோர் செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ டிரைவர் அப்படிங்கிற இந்த கேட்டகரிக்கு. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது இந்த காப்பியஸ்ட் அட்டெண்டர் அண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், நகல் பிரிவு உதவியாளர், அலுவலக உதவியாளர். இந்த கிரேட் இந்த கேட்டகரி சியில் இருக்கக்கூடியது. ஸோ கேட்டகரி சியில் இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கேட்டகரி சிலையும் 8th பாஸ் ஆகிருக்கணும்.
ப்ளஸ் உங்களுக்கு சைக்கிள் ஓட்டுறது தெரிஞ்சிருக்கணும். இதான் அவங்க குவாலிஃபிகேஷனில் எசென்சியல் குவாலிஃபிகேஷனில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டியிலேருந்து உங்களுக்கு 50 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதில் மினிமம் 20வது ஸ்கோர் பண்ணால் மட்டும்தான் நம்ம வேலிட் ஜிஎஸ் பேப்பரை திருத்துவாங்க. ஸோ ஜிஎஸ் அப்படிங்கிறதுல 50 கொஸ்டின்ஸ். ஸோ டோட்டலாக உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் டெஸ்ட் இருக்குது. இதை வந்து 2 ஹவர்ஸில் நம்ம எழுதுவோம். ரைட். ஸோ இந்த காப்பியஸ்ட் அட்டெண்டர் அண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் இவங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்குது. சைக்கிளோட தெரியும்னு சொன்னாங்களே, ஸோ அந்த ஸ்கில் டெஸ்ட் இருக்குது. அதுக்கு 70 மார்க் ப்ளஸ் வைவா அதுக்கு 30 மார்க். சரிங்களா? ஸோ டோட்டலாக இந்த 100 இந்த 100 200 மார்க் அப்படிங்கிறது. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அப்படிங்கிறது. ஸோ கேட்டகிரி சிக்கு. ஸோ லாஸ்ட்டாக இருக்கக்கூடியது கேட்டகிரி டி. இந்த கேட்டகிரி டியில் கிளீனஸ் ஒர்க்கர்ஸ் அண்ட் தென் கார்டனர், வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன் அண்ட் தென் வாட்ச்மேன், ஸ்வீப்பர், அடுத்தது வாட்டர்மேன், மசால்ஜி. ஸோ இந்த போஸ்ட் எல்லாமே கேட்டகிரி டியில் இருக்குது. ஸோ இந்த கேட்டகிரி டியில் இருக்கக்கூடிய இந்த போஸ்ட்டுக்கான டோட்டல் வேக்கன்சி அப்படிங்கிறதும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஸ்கேல் பேங்கிறது கொடுத்துருக்குறாங்க. சார் இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப நுட்பமாக நோட் பண்ண வேண்டியது, நம்மளுடைய டிஸ்ட்ரிக்டில் எல்லா போஸ்ட்டுக்கும் வேக்கன்சி இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒருக்கு வேக்கன்சி இல்லாமையும் இருக்கலாம். நீங்கள் அந்த போஸ்ட் அப்ளை பண்ணோம்னா ஒவ்வொரு எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் அது இருக்குதுன்னு தெரிஞ்சு அதில் போய் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ரைட். ஸோ இந்த கேட்டகிரி டிக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் உங்களுக்கு ரீட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், ப்ளஸ் ரைட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். தமிழ் எழுத படிக்க தெரிந்தால் போதுமானது. இது இந்த கேட்டகிரி டியில் இருக்கக்கூடியதுக்கு. ஸோ உங்களுக்கு ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம் அப்படிங்கிறது தமிழ் எலிஜிபிலிட்டிலேருந்து 50 கொஸ்டின்ஸ், அதில் 20 கொஸ்டின்ஸ்க்காவது நம்ம சரியாக ஆன்சர் பண்ணியிருக்கணும். ஜிஎஸ்லேருந்து 50 கொஸ்டின். சார் இவங்களுக்கு என்ன சார் ஜிஎஸ் கேட்க போகிறாங்க, இதான உங்களுக்கு கேள்வியாக இருக்குது. ஸோ இவங்களுக்கான ஜிஎஸ் எல்லாமே முழுக்க முழுக்க ஹைஜீனிக், இந்த நியூட்ரிஷியன், ஸோ இது சம்மந்தமானது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஜிஎஸ் உடைய சிலபஸ் அப்படிங்கிறதும் போர்ட்லேருந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கிறாங்க. அதை அந்தந்த நோட்டிஃபிகேஷன்லேயே தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸுக்கு நீங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட் அந்த ரெக்ரூட்மெண்ட் வெப்சைட் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நோட்டிஃபிகேஷன் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் அவைலபிள் இருக்குது. ஸோ ஒவ்வொரு எக்ஸாமுக்கான ஜென்ரல் ஸ்டடீஸுடைய சிலபஸ் வேரி ஆகுது. தமிழ் எலிஜிபிலிட்டியும் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அப்படின்னா எஸ்எஸ்எல்சின்னு கொடுக்குறாங்க. 8th வரையே இருக்கக்கூடியவங்க அப்படின்னா 8th வரையே இருக்கக்கூடிய தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ தெளிவாக சிலபஸ் அப்படிங்கக்கூடியதை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதான் ரிட்டன் எக்ஸாம். இந்த ரிட்டன் எக்ஸாமில் நம்ம 100 மார்க்குக்கு 100 கொஸ்டின் எழுத போகிறோம். இது 2 hours. ஸோ இதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட். ஸ்கில் டெஸ்ட்டு 70 மார்க், அது இல்லாமல் வைவா அப்படிங்கிறது 30. ஸோ டோட்டலாக 200 இந்த கேட்டகிரி டியில் இருக்கிறதுக்கு. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது 27 May 2024. ஸோ இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும், சீரியஸாக நான் இந்த எக்ஸாமில் போய் நான் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த எக்ஸாம்ஸ்க்கு எழுதுங்க. நிறைய பேர் இந்த எக்ஸாம்ஸ்க்கு எழுதி ரிட்டன் மார்க்கெலாம் வாங்கிட்டு கூட ஸ்கில் டெஸ்ட்டோ இல்லை வைவாவோ போய் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே இதில் போய் ஒர்க் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ நிறைய செவி வழியில் கேள்விப்படுறது என்ன அப்படின்னா, நான் இந்த நோட்டிஃபிகேஷன் இருக்கிறப்பே சொல்லணும், ஏன்னா இந்த மாதிரி ஹைகோர்ட் எக்ஸாம்ஸ்க்கு ஆல்ரெடி எக்ஸாம்ஸ் எழுதி இன்டர்வியூ வரைய போனவங்ககிட்ட கேட்டிருக்கிறாங்க, நீங்கள் ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கீங்களே, யூஜிபிஜிலாம் வச்சுருக்கீங்களே, நான் எதுக்கு உங்களையே இந்த போஸ்ட்டுக்கு எடுக்கணும், நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எழுதி பாஸ் ஆகி போயிட்டீங்கன்னா இந்த போஸ்ட் வேக்கண்ட் ஆயிரும்ல, அப்போ யார் அதை ஃபில் பண்ணுவா? ஸோ இந்த கொஸ்டின்லாம் கேட்டிருக்கிறாங்க, கேட்கவும் செய்வாங்க. ஏன்னா இவங்களுக்கு இந்த போஸ்ட்டை எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும். ஸோ இதை ஒரு ஆளை ஃபில் பண்ணிவிட்டு அவங்க அடுத்த எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி போயிட்டாங்கன்னா இதில் மறுபடியும் வேக்கண்ட் ஆயிரும். மறுபடியும் அந்த வேக்கண்ட்டை ஃபில் பண்ணுறதுக்கு மறுபடியும் அவங்க நோட்டீஸ் ஃபில் பண்ணி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி இந்த ப்ராசஸ் கண்டினியூ ஆகிட்டே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால ஸோ இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ அந்த வைவாவாஸ் அப்படிங்கிறதெல்லாம் இந்த மாதிரி கேள்விகள் தான் நிறைய கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த எக்ஸாம்ஸுக்கு நான் அப்ளை பண்ணலாமா என்ன அப்படிங்கிறத 1க்கு 2 தடவை கூட நல்லா திங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஸோ மேக்ஸிமம் இந்த எலிஜிபிலிட்டி இருக்கக்கூடியவங்க அப்ளை பண்ணுங்கள். இப்போ டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா பெரும்பாலும் எக்ஸாமினர் அண்ட் ரீடர் அண்ட் சீனியர் பைலிஃப் அவங்களுக்கு அந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ மற்ற போஸ்ட் எல்லாம் அந்தந்த எலிஜிபிலிட்டி இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸுக்கு நம்ம வாய்ப்புகளை கொடுக்கலாம். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு நம்மளோட ஃபைட் பண்ண போகிறதில்ல. இந்த தமிழ் எழுத படிக்க தெரிந்தவர்களோ 8வது படித்து வைத்திருக்கக்கூடியவர்களோ டிஎன்பிஎஸ்சியில் போட்டி போட போகிறதில்ல. ஸோ அதனால் கொஞ்சம் நீங்கள் திங்க் பண்ணிவிட்டு, நான் அப்ளை பண்ண வேணான்னு சொல்லலை,
ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி 1க்கு 2 தடவை யோசிச்சுக்குங்க. இருக்கிற ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் ஹைகோர்ட் எக்ஸாம்ஸ், இந்த கோர்ட் ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத பொறுத்தவரைய நீங்கள் ப்ராக்டிக்கலாக இது என்ன எந்தளவுக்கு உண்மைங்கிறது நமக்கு தெரியலை, எல்லாமே செவிவழி செய்திகள் தான். நீங்கள் இதில் கிடைச்சி சர்வீஸ் போயிட்டீங்கனாலும் கூட அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு நம்ம அப்ளை பண்ணுறப்ப என்ஓசிங்கிறது வாங்கணும், நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட். ஸோ நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்குறதுலேயே கஷ்டமாக இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஜுடிஷியரி டிபார்ட்மெண்ட்டை சொல்கிறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறதும் ஒவ்வொரு ஆளும் நீங்கள் விசாரித்து பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ இதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் அம்மா என்ன அப்படிங்கிறத திங்க் பண்ணிங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன வேக்கன்சி அப்படிங்கிறதுக்கு, எவ்வளோ சேலரி அப்படிங்கிறதுக்கு, என்ன போஸ்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்தந்த டிஸ்ட்ரிக்டுடைய சூஸ் பண்ணிங்கன்னா என்னென்ன போஸ்ட் அவைலபிள் இருக்கோ அது அங்கே வெப்சைட்லேயே காட்டுது. ஸோ அந்த வெப்சைட்லேயே போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடியவங்க நல்லா பண்ணுங்கள். ஸோ இந்த எக்ஸாமுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டிலாம் நீங்கள் எப்படி பண்ணுறதுன்னு தெரியலை அப்படின்னா நம்மளுடைய வெராண்டா ரேஸ் யூடியூப் சேனல்லையே தமிழ் இலக்கியம், தமிழ் இலக்கண வகுப்புகள்லாம் நம்ம எடுத்துக்கிறோம், அதை பார்க்கலாம். ஜிஎஸ் அப்படிங்கிறதும் நிறைய கிளாஸஸ் அண்ட் மாரத்தான் அப்படிங்கிறது எல்லாமே மேக்ஸ் முதற்கொண்டு நம்மளுடைய யூடியூப் சேனல்லேயே நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. ஸோ அது எல்லாமே டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுலேருந்து நீங்கள் நிறைய விஷயத்தை கெயின் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸாமுக்கு அதெல்லாம் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்கும் வெராண்டா ரேஸின் சார்பாக வாழ்த்துக்கள். விஷ் ஆல் தி வெரி பெஸ்ட். மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.